கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த இடத்திலே மீண்டும் ஒரு முறை என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று கூட்டினானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வஅர்தாஹ், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் மிகச் சிறந்தவர், உயர்ந்தவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த உலகத்திலே நபிமார்களுக்கு பிறகு, ரசூல்மார்களுக்கு பிறகு இந்த பூமியிலே சிறந்த மனிதராக இந்த பூமியில் வலம் வந்தவர் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு நபிமார்கள், ரசூல்மார்கள் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு இந்த பூமியில் கண்ணியமானவர், உயர்ந்தவர், சிறப்புமிக்கவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாமிய மார்க்கத்துடைய இரண்டாவது ஹலீஃபா, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கமான தோழர், கண்ணியமிக்கவர், ஆற்றல் மிக்கவர், வலிமை படைத்தவர், அல்லாஹுடைய அச்சத்தை உள்ளத்தில் சுமந்தவர், அல்லாஹுடைய பயத்தை கொண்டு இந்த பூமியில் வாழ்ந்தவர், சதா நேரமும் மறுமையுடைய சிந்தனை, மறுமையுடைய வாழ்க்கையை பற்றிய எண்ணத்தோடு இந்த பூமியிலே வாழ்ந்து இந்த பூமியை விட்டு மறைந்தவர். இப்படி உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையின் பக்கங்களை புரட்டி கொண்டே இருக்கலாம். இந்த தலைப்பை தேர்ந்தெடுக்கும் பொழுது எதை பற்றி பேசுவது என்ற ஒரு கேள்வி எனக்கு வந்தது. உமர் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்னால் இருந்த வாழ்வை பற்றி பேசுவதா, அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த நிகழ்வை பற்றி பேசுவதா, அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களிடத்திலே இருந்த நெருக்கத்தை பற்றி பேசுவதா, அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீரத்தை பற்றி பேசுவதா, அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மார்க்க கல்வி ஞானத்தை பற்றி பேசுவதா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குர்ஆனோடு இருந்த நெருக்கத்தை பற்றி பேசுவதா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நீதியை, அவர்களுடைய நேர்மையை பற்றி பேசுவதா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்தை புரிந்த விதத்தை பற்றி பேசுவதா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வந்த புதிய புதிய சட்டங்களை பற்றி பேசுவதா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது சொர்க்கத்தை ஆதரவு வைத்த அந்த நிகழ்வுகளை குறித்து பேசுவதா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாளை மறுமையிலே அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று பயந்து தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்திய அந்த நாட்களை பற்றி பேசுவதா. இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பக்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஆராய்ந்தாலும் ஆயிரம் பக்கங்களாக அந்த வாழ்க்கையின் பக்கம் நீண்டு கொண்டே போகுமே தவிர இவர்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு மணி நேரத்திலே சுருக்க முடியாது. இந்த வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் எம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றுவதற்காக இந்த நேரத்திலே சுருக்கமாக எடுத்து கூறப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதிலே படிப்பினை பெற்று எம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சமூகமாக அல்லாஹ் மாற்றுவானாக. இன்னஹுல் ஃபாரூக் அபூ ஹஃப்ஸின் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஹசனுடைய தரத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. இப்னு உமர், யார்? உமர் அவர்களுடைய மகன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதாக, இன்னல்லாஹ ஜஅலல் ஹக்க அலா லிசானி உமர வ கல்பிஹி. அல்லாஹ் சத்தியத்தை உமர் அவர்களுடைய நாவிலும் கல்பிலும் அல்லாஹ் ஆக்கினான். சுப்ஹானல்லாஹ். உமர் அவர்களுடைய கல்பிலும் நாவிலும் அல்லாஹ் சத்தியத்தை ஆக்கினான். கூறுபவர்கள் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, எனக்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நபியை இந்த பூமியிலே அனுப்புவதாக இருந்தால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்திருப்பான். லா நபிய பஅதி, ஆனால் எனக்கு பிறகு நபி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரஅய்துனி ஃபில் ஜன்னஹ், சொர்க்கத்தை நான் பார்த்தேன். ஃபஇதம் ரஅத்துன் ததவத்தஉ இலா ஜானிபி கஸ்ரி, ஒரு கோட்டையின் அருகிலே இருந்து கொண்டு ஒரு பெண் உது செய்து கொண்டிருந்தாள். ஃபகுல்து, நான் கேட்டேன், லிமன் ஹாதல் கஸ்ர், என்னை அழைத்து சென்ற வானவரிடத்திலே கேட்டேன், இது யாருடைய கோட்டை? லிமன் ஹாதல் கஸ்ர், இந்த சொர்க்கத்திலே இவ்வளவு அலங்காரமாக இருக்கக்கூடிய இந்த கோட்டை, இவ்வளவு பிரம்மாண்டத்தை உடைய இந்த கோட்டை யாருடைய கோட்டை? அப்போது சொல்லப்பட்டது, லிஃபதம் மின் குரைஷ், குரைஷி வாலிபருடைய கோட்டை இது. யாருடைய கோட்டை? சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய இந்த கோட்டை குரைஷி வாலிபருடைய கோட்டை இது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் எண்ணிக்கொண்டேன் அந்த குரைஷி வாலிபன் நான் தான் என்று. மீண்டும் உறுதிப்படுத்துவதற்காக கேட்டேன், யார் அந்த குரைஷி வாலிபர்? அவர்கள் சொன்னார்கள், உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அக்பர், உமர் அவர்களுடைய கோட்டை என்று. யாருக்கு அறிவிக்கிறார்கள் தெரியுமா இந்த ஹதீஸை? உமர் அவர்கள் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மாளிகையில் நுழைந்து பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது உமரே, உன்னுடைய அந்த சொர்க்கத்தின் மாளிகையில் நுழைந்து பார்க்க வேண்டும் என்று ஆசை வந்தது. ஃபதகர்து கைரதஹு ஃபவல்லைது முத்பிரா, உன் ரோஷத்தை நினைத்து பார்த்தேன் உமரே. சுப்ஹானல்லாஹ், உன் ரோஷத்தை நினைத்து பார்த்தேன் உமரே, அந்த கோட்டைக்குள் செல்லாமல் திரும்ப வந்து விட்டேன். அல்லாஹ் அக்பர். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்னவுடன் ஃபபகா உமர், உமர் அவர்கள் அழுக ஆரம்பித்து விடுகிறார்கள். சொன்னார்கள், வகால அலைக அகாரு யா ரசூலல்லாஹ், அலைக அகாரு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்கள் மீதா நான் ரோஷப்பட போகிறேன், உங்கள் மீதா நான் ரோஷப்பட போகிறேன் என்று உமர் அவர்கள் கூறியதாக இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே 10 சஹாபிகளுக்கு, 10 நபித்தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கம் உண்டு என்று அவர்கள் இந்த பூமியில் வாழும் பொழுது நற்செய்தி சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். அபூ பக்ரின் ஃபில் ஜன்னஹ், வ உமரு ஃபில் ஜன்னஹ், வ உஸ்மானு ஃபில் ஜன்னஹ், வ அலியுன் ஃபில் ஜன்னஹ், வ சஅதுன் ஃபில் ஜன்னஹ், வ சஈதுன் ஃபில் ஜன்னஹ். அல் ஹதீஸ். இந்த 10 பேருக்கு அல்லாஹ்வுடைய தூதர், இன்னைக்கு நீங்கள் ஹதீஸிலே பார்க்கலாம், இந்த 10 பேருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி சொன்னார்கள். அதில் இரண்டாம் அவர் உமர் இப்னு அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, பைனா அன நாயிம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், நான் உறங்கிக் கொண்டிருந்தேன். ரஅய்துன் நாஸ யுஅரதுன அலைய வ அலைஹிம் குமுஸ், எனக்கு முன்னால் சில மனிதர்கள் காட்டப்பட்டார்கள். அந்த மனிதர்களிடத்திலே சில ஆடைகள் இருந்தது, அந்த மனிதர்களிடத்திலே வகை வகையான ஆடைகள் இருந்தது. குமுஸ் மின்ஹா மா யப்லுகு துஸிய வ மின்ஹா மா தூன தாலிக், சிலருக்கு அந்த ஆடைகள் அவர்களுடைய நெஞ்சு வரை இருந்தது, சிலருக்கு அந்த ஆடைகள் அதைவிட குறைவாக இருந்தது. வ உரித அலைய உமர் இப்னு அல் கத்தாப், எனக்கு உமர் அவர்கள் காட்டப்பட்டார்கள். வ அலைஹி கமீசுன் யஜுர்ரு, அவருடைய ஆடையோ நீளமாக பெரிய ஆடையாக தெரிந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நபித்தோழர்கள் கேட்டார்கள், காலு ஃபமா அவ்வல்த தாலிக், அல்லாஹ்வுடைய தூதரே இது எதை குறிக்கிறது, இதனுடைய விளக்கம் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால அத்தீன், இது மார்க்கத்தை குறிக்கிறது, அவருடைய மார்க்கத்துடைய நிலைமையை குறிக்கிறது. சிலருடைய ஆடைகள் எப்படி இருந்தன? நெஞ்சு வரை படர்ந்திருந்த, நெஞ்சோடு இருந்தது. சிலருடைய ஆடைகள் அதற்கும் குறைவாக இருந்தது. ஆனால் உமர் அவர்களுடைய ஆடையோ அவர்களுடைய மார்க்கமோ சொல்ல முடியாத அளவிற்கு நீளமாக இருந்தது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நான் செவியேற்றேன், பைன அன நாயிம் ஊதீது பிகதஹி லபன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், நான் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு பாலுடைய குவளை கொண்டு வரப்பட்டது. ஃபஷரிப்து மின்ஹு, நான் அதை குடித்தேன். அந்த குடித்த அந்த பால் என்னுடைய விரலுடைய நகங்கள் வழியாக வெளியேறும் அளவிற்கு முழுமையாக நான் குடித்தேன். அதற்கு பிறகு சும்ம அதைது ஃபضலி யஅனி உமர், நான் அதை அந்த மீதி இருந்த அந்த பாலை நான் உமர் அவர்களுக்கு குடிக்க கொடுத்தேன். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள், ஃபமா அம் அவ்வல்தஹு, அல்லாஹ்வுடைய தூதரே இது எதை குறிக்கிறது? கால அல் இல்ம், இல்மை குறிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அருந்திய பால் என்ன? அது கல்வி. அந்த கல்வியை அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்கு கொடுத்தார்கள்? மீதி இருந்ததை உமர் அவர்களுக்கு கொடுத்தார்கள். தீனை பெற்றவர், இல்மை பெற்றவர், சத்தியத்தை பெற்றவர், சொர்க்கத்தை பெற்றவர்.
யா அல்லாஹ், இதை விட ஒரு மனிதருக்கு என்ன சிறப்பு வேண்டும்? கண்ணியத்துக்குரியவர்களே, இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய மனைவிமார்களோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது உமர் அவர்கள் உள்ளே வருகிறார்கள். உள்ளே வர அனுமதி கேட்கிறார்கள். உமர் அவர்களுடைய சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதரோடு பேசிக் கொண்டிருந்த அந்த பெண்மணிகள் உடனடியாக ஹிஜாபை எடுத்துக்கொண்டு மறைமுகமாக மறைவான இடத்திற்கு சென்று விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அவர்களுக்கு அனுமதி கொடுத்ததற்கு பிறகு உமர் அவர்கள் உள்ளே வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்ஹக்கல்லாஹு சின்னக், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய வாழ்வை அல்லாஹ் மகிழ்ச்சியாக ஆக்குவானாக. அல்ஹக்கல்லாஹு சின்னக் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய வாழ்வை அல்லாஹ் மகிழ்ச்சியாக ஆக்குவானாக. அஜிப்து மின் ஹாஉலா இல்லாத்தி குன்ன இந்தி, என்னிடத்திலே இருக்கக்கூடிய இந்த பெண்களை பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறது. உன்னுடைய சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலேயே இந்த பெண்கள் எல்லாம் ஹிஜாபுடைய இடத்திற்கு சென்று விடுகிறார்கள். உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் இருக்கும் பொழுது இந்த பெண்கள் எனக்கு பயப்படுகிறார்களா? ஓ பெண்களே, யா அதுவாத்தி அன்ஃபுஸிஹின்ன, உங்களுடைய நஃப்ஸுக்கே எதிரியாக இருக்கும் உங்களுடைய பெண்களே, அதஹப்னனி வலா தஹப்ன ரசூலல்லாஹ், எனக்கு பயப்படுகிறீர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்களா? உமர் அவர்களை பார்த்து அந்த பெண்கள் பதில் சொன்னார்கள், ஹிஜாபில் இருந்து கொண்டு நாங்கள் கூறி, நஅம் வ அன்த அஃபது வ அகது மின் ரசூலில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை விட கோபம் கடினமான தன்மையை கொண்டவரே. யா அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை விட கடினமான கோபமான தன்மையை கொண்டவரே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈகன் யா இப்னல் கத்தாப் வல்லதி நஃப்ஸி பியதிஹி மா லகியக ஷைத்தானு சாலிகன் ஃபஜ்ஜன் கத்து இல்லா சலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜிக். உமர் அவர்களே, நீங்கள் ஒரு தெருவிலே நடந்து சென்றால் அல்லாஹ்வின் எதிரியாக இருக்கக்கூடிய ஷைத்தான் உங்களை பார்த்து அந்த இடத்தை விட்டு காலியாகி வேறொரு தெருவை நோக்கி ஓட ஆரம்பித்து விடுகிறான். யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஷைத்தான் அல்லாஹ்வை எதிர்த்து பேசியவன், அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டவன், அல்லாஹ்வுடைய அடியார்களை வழிகெடுப்பதற்காகவே அவகாசத்தை வேண்டிய அந்த ஷைத்தான் உமர் அவர்களை பார்த்தாலே, உமர் அவர்களை யார் கூறுவது? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் அவர்களே, நீங்கள் ஒரு தெருவிலே நடந்து சென்றால் ஷைத்தான் உங்களை விட்டு விரண்டு வேறொரு தெருவை நோக்கி சென்று விடுகிறானே. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில இடங்களில் சில நேரங்களில் சில வார்த்தைகளை சொல்லுவார்கள், சில அறிவுரைகளை சொல்லுவார்கள். ஆனால் அந்த அறிவுரைகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹையாகவே கொடுக்கப்பட்டு விடும். சுப்ஹானல்லாஹ். உமர் இப்னுல் கத்தாப் சில வார்த்தைகளை, அறிவுரைகளை முன்வைப்பார்கள். அந்த அறிவுரைகள் அல்லாஹுவால் வஹையாகவே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டு விடும். ஒரு முறை உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடத்தை, கஅபாவிலே அருகிலே இருக்கக்கூடிய அந்த நின்ற இடத்தை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் இத்தகதனா மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா, இந்த இடத்திலே நாம் ஏன் தொழுகையை நிறைவேற்றக்கூடாது? அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கினான், வத்தகிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா. சுப்ஹானல்லாஹ், நீங்கள் இந்த மகாமி இப்ராஹீமை தொழக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய பெண்மணிகள் தெருக்களிலே வருகிறார்கள், வீதிகளிலே வருகிறார்கள், அப்போது ஆண்கள் தாய்மார்களிடத்திலே பேசுகிறோம் என்று பேசுகிறார்களே, இதற்கு ஒரு வழியை, ஹிஜாபை ஏற்படுத்தக்கூடாதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான். சூரத்துல் அஹ்ஸாபுடைய 33வது வசனம், வஇதா சஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇல் ஹிஜாப். நபிமார்களுடைய மனைவிமார்களிடத்திலே நீங்கள் எதையாவது தேவைக்காக கேட்க நேர்ந்தால் திரைக்கு பின்னால் இருந்து கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தங்களுடைய மனைவிமார்களிடத்திலே கோபம் கொண்டு, அவர்கள் செலவிற்காக பணத்தை அதிகப்படுத்தி கேட்ட பொழுது அதற்காக கோபம் கொண்டு 30 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தை விட்டு விலகி தனி அறையிலே தங்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அல்லாஹ்வுடைய உமர் அவர்கள் அறிவுரை செய்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்களுடைய மனைவிமார்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள், இந்த பெண்களை நீங்கள் தலாக்கு விடுங்கள். இப்படி உலகத்தை கேட்டு உங்களிடத்திலே வந்தால் இந்த பெண்களை நீங்கள் தலாக்கு விடுங்கள். இதைவிட சிறந்த பெண்களை அல்லாஹ் உங்களுக்கு மனமுடித்து கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்குகிறான்.
சூரத்து தஹ்ரீமுடைய 5வது வசனம், அஸா ரப்புஹு இன் தல்லககுன்ன அய்யுப்திலஹு அஸ்வாஜன் கைரம் மின்குன்ன முஸ்லிமாத்தின் முஃமினாத்தின் கானிதாத்தின் தாயிபாத்தின் ஆபிதாத்தின் சாயிஹாத்தின் தய்யிபாத்தின் வ அப்காரா தய்யிபாத்தின் வ அப்காரா. படித்து பாருங்கள், சூரத்து தஹ்ரீமுடைய 5வது வசனம். யா காலிக உமர சுப்ஹானக், யா காலிக உமர சுப்ஹானக். உமரை படைத்தவனே நீ மிக பரிசுத்தமானவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான். உமர் அவர்கள் மதுவை குறித்து வசனம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. இதிலே பாவங்கள் அதிகமாக இருக்கிறது, நன்மை குறைவாகத்தான் இருக்கிறது. நீங்கள் தொழுகைக்கு சென்றால் மதுவை அருந்திய நிலையில் தொழுகையில் நிற்காதீர்கள். இப்படி மதுவை குறித்து வசனங்கள் மோசமாக இறங்குவதை பார்த்த, அதை கண்டித்து இறங்குவதை பார்த்த உமர் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம அன்ஸில் அலைனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா. யா அல்லாஹ், இந்த மதுவுடைய விஷயத்தில் தெளிவான ஒரு வசனத்தை இறக்கி விடு. யா அல்லாஹ், இதை எங்களுக்கு தெளிவுபடுத்தி விடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலிஷ் ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். மதுவை தடை செய்து அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, அப்துல்லா இப்னு உபை என்ற முனாஃபிக் இறந்த பொழுது அவருடைய மகனாக இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு அப்துல்லா அவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார். இவர் நபி தோழர். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய சட்டையை நீங்கள் கலட்டி கொடுங்கள், என்னுடைய தந்தைக்கு நான் கஃனாக அணிவிக்கின்றேன். ஒரு முனாஃபிக் மரணித்திருக்கிறார். அவருடைய மகன் உமர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டையை கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅதாஹு கமீஸஹு வ அமரஹு அன் யுகஃபினஹு ஃபீ. அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சட்டையை கழட்டி கொடுத்து அதிலேயே கஃனிடச் சொல்லுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ثم قام يصلي عليه. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அப்துல்லா இப்னு உபைக்கு தொழுகை நடத்துவதற்காக தயாராகிறார்கள். فاخذ عمر بن الخطاب بثوبه. உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த சட்டையை பிடித்து கேட்டார்கள். فقال تصلي عليه وهو منافق. அவர் நயவஞ்சகனாக இருக்கும் பொழுது முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எப்படி நாம் தொழுகை நடத்த முடியும் இந்த ஜனாசாவிற்கு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவருக்கு மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று கூறிவிட்டானே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், இவரை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கேட்கவில்லை என்றாலும் 70 முறை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய வசனம் இருக்கிறது. அதைவிட அதிகமாகவும் நான் மன்னிப்பை கேட்பேன், விடுங்கள் என்று தொழுகையை நடத்துகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த நிமிடம் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் பண்படுத்துவதற்காக, மேலும் அல்லாஹ் தெளிவை கொடுப்பதற்காக வசனத்தை இறக்குகிறான். வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதவ் வலா தகும் அலா கப்ரிஹி. யாராவது முனாஃபிக் இறந்து விட்டார், அவருக்காக ஜனாசாவுடைய தொழுகையை நடத்தாதீர்கள். அவருடைய கபரின் அருகில் கூட முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய நீங்கள் நிற்காதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்குகிறான். இன்னும் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். உமர் அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை உண்மைப்படுத்துவதற்காக தன்னுடைய வஹையை உலகம் அழியும் வரை இருக்கக்கூடிய மக்களுக்கு பாடமாக அல்லாஹ் கொடுப்பான் என்றால், உமர் அவர்களுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்திலே என்ன? அல்லாஹ்விடத்திலே என்ன அந்தஸ்திலே மதிப்பிலே அல்லாஹ் உமர் அவர்களை பார்த்திருந்தால் அவர்களுடைய வார்த்தைகளை அல்லாஹ் உண்மைப்படுத்தி இருப்பான். இன்னும் சான்றுகளை கூறிக்கொண்டே இருக்கலாம். ஃபதாயில் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் அவர்களுடைய சிறப்புகள் இதுவெல்லாம். யா காலிக உமர சுப்ஹானக். உமரை படைத்தவனே நீ பரிசுத்தமானவன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இஸ்லாமை ஏற்றார்கள்? இஸ்லாமை ஏற்ற உமர் அவர்களுடைய நிகழ்வு, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹீயின் மூலமாக லா இலாஹ இல்லல்லாஹுவை தெளிவுபடுத்தும்படி மக்களுக்கு அறிவியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் வஹீயை மக்களிடத்தில் எடுத்துச் செல்கிறார்கள். சிறு சிறு கூட்டமாக இஸ்லாமை நோக்கி மக்கள் நுழைந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வளர்ச்சி, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அபூஜஹலை அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அந்த குடலை போட்டதால் தாக்கிய அந்த நிகழ்வு உமர் அவர்களிடத்திலே மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிறது. இவர்கள் ஏன் இப்படி குறைஷிகளை பகையாளியாக ஆக்குகிறார்கள் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு முடிவெடுக்கிறார் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. யார் இதற்கு காரணமோ அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நான் கொலை செய்ய வேண்டும் என்று வாளை எடுத்துக்கொண்டு அந்த வீரர் மக்காவின் பதவியை உடையவர், குறைஷிகளில் மிகப்பெரிய தலைவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய பதவியிலே இருந்த இந்த உமர் அவர்கள் வாளை எடுத்துக்கொண்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய புறப்படுகிறார்கள்.
அப்போது நுஐம் இப்னு அப்துல்லாஹ் அவர்கள் சந்திக்கிறார்கள். இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட தோழர்தான், ஆனால் மறைமுகமாக இஸ்லாமிலே இருந்தார்கள். சொன்னார்கள், உமர் அவர்களை எங்கே செல்கிறீர்கள், யாரை பார்க்க செல்கிறீர்கள்? சொன்னார்கள், இப்படி குறைஷிகளை கூறுபோடச் செய்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நான் கொலை செய்ய போகிறேன். நுஐம் அவர்கள் சொன்னார்கள், முஹம்மது ரசூலை விடுங்கள், உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் செல்லுங்கள். உங்களுடைய சகோதரி ஃபாத்திமா பின்த் அல்-கத்தாப் அவர் இருக்கிறார், சயீத் இப்னு ஸைத் அவருடைய கணவர் இருக்கிறார். உங்களுடைய சகோதரியும் அந்த பெண்ணுடைய கணவரும் இந்த முஹம்மதுடைய மதத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? முதலில் அங்கே தடுங்கள், அதற்கு பிறகு முஹம்மது ரசூலிடத்திலே உங்களுடைய பழியை நீங்கள் தீர்த்துக் கொள்ளலாம். வேகத்தோடு குதிரையை திருப்பி உமர் அவர்கள் விரைந்து தன்னுடைய சகோதரியான ஃபாத்திமா பின்த் அல்-கத்தாப் அவர்களுடைய வீட்டை நோக்கி செல்கிறார்கள். சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. யார் இந்த தோழர்? யார் இவர்? சயீத் இப்னு ஸைத் யார்? அஷ்ரத்துல் முபஷ்ஷரா 10 நற்செய்தி சொர்க்கவாதிகள் என்ற நற்செய்தி சொல்லப்பட்ட தோழர்கள் ஒருவர். சஅதுன் வ சயீதுன் ஃபில் ஜன்னah. சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே நுழைகிறார். உமர் இப்னு அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுடைய வாசலின் அருகே செல்லும் பொழுது ஏதோ சில வசனங்களை ஓதிக்கொள்ளக்கூடிய சப்தம் கேட்கிறது. ஆனால் அங்கே 2 பேர் மட்டும் இல்லை, 3ஆமவராக ஒருவரும் இருக்கிறார். சிறு வயதிலே குர்ஆனை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு. 2 ஆண் தோழர்கள், ஒரு பெண் நபி தோழி. இந்த 3 பேரும் வீட்டிலே உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். உமர் அவர்கள் உள்ளே செல்ல ஆயத்தமாக உடன் கதவை திறங்கள் என்று சத்தமிட்ட உடனே ஹப்பாப் இப்னு அரத் ஒளிந்து கொள்கிறார், ஒதுங்கிக் கொள்கிறார். அந்த இடத்தை விட்டு உள்ளே செல்கிறார்கள். கேட்டார்கள் நேரடியாக உமர் அவர்கள் தன்னுடைய சகோதரியை பார்த்து, என் சகோதரியே, நீ முஹம்மதுடைய மதத்தை ஏற்றுக்கொண்டாயா? நீ மதம் மாறிவிட்டாயா? ஆம், நான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவளாக மாறிவிட்டேன். கோபம் அடைந்த உமர் அவர்கள் அவர்களை அடிக்க செல்லும் பொழுது அவருடைய கணவராகிய சயீத் இப்னு ஸைத் தடுக்கிறார்கள். கீழே சயீத் இப்னு ஸைதை மடக்கி போட்டுவிட்டு, வீரர் யாரும் உமருக்கு முன்னால் இருக்க முடியாது, மடக்கி போடுகிறார். ஃபாத்திமா அவர்கள் தடுக்க வருகிறார்கள். உமர் அவர்களுடைய சகோதரி திருப்பி அடிக்கிறார்கள் ஃபாத்திமா அவர்களை. அவர்களுடைய கன்னத்தில் பலமாக அடி விழுந்து முகத்திலே ரத்தம் வடிய ஆரம்பித்து விடுகிறது. ஃபாத்திமா அவர்களை பார்க்கிறார்கள். உமர் அவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள், ஏன் நான் அடிக்கிறேன் இவர்களை, என் சகோதரியை ஏன் துன்புறுத்துகிறேன் என்று மனம் இறங்கி கேட்கிறார்கள், யா ஃபாத்திமா, ஏதோ நீ சில வசனங்களை ஓதி கொண்டிருந்தாயே, அதை கொடு என்னிடத்திலே, நானும் ஓதி பார்க்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் கதவை திறக்க நாடினால் யாரும் அந்த கதவை மூட முடியாது. சுப்ஹானல்லாஹ். உமர் அவர்கள் கேட்கிறார்கள். ஃபாத்திமா அவர்கள் சொன்னார்கள், நீ நஜிஸ், நீ முஷ்ரிக், நீ நஜிஸ், நீ முதலிலே குளித்து விட்டு வா, இந்த புத்தகத்தை உனக்கு கொடுக்கிறேன். குளித்து விட்டு வருகிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கொடுக்கப்படுகிறது அந்த புத்தகம். எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா அல்லா இல்லா தذكرةً லிமன் யக்ஷா تنزيلا ممن خلق الأرض والسماوات العلى الرحمن على الأرش استوى له ما في السماوات وما في الأرض وما بينهما تحت الثرى وإن تجهر بالقول فإنه يعلم السر وأخفى الله لا إله إلا هو له الأسماء الحسنى. ஓதிக்கொண்டே இருக்கிறார். இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வ அகிமிஸ் ஸலாத லிذிக்ரி. ஓதி முடித்த மாத்திரத்தில் உமர் அவர்கள் தன்னை அறியாமல் கேட்டார், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் என்னை அழைத்து செல்லுங்கள், நான் அந்த முஹம்மது ரசூலை பார்க்க வேண்டும். ஃபாத்திமா அவர்கள் சொல்ல மறுத்தார்கள், எங்கே இருக்கிறார்கள் என்று. வெளியே வந்தார்கள். அப்போது ஹப்பாப் இப்னு அரத் வெளியே வந்து சொன்னார், யா உமர், நீ அறிவாயா, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம் பி அஹப்பி ஹதைனிர் ரஜுலைனி இலைக பி அபி ஜஹ்லின் அவ் பி உமர் இப்னு அல்-கத்தாப். யா அல்லாஹ், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கண்ணியப்படுத்து, உமர் இப்னு அல்-கத்தாபை கொண்டோ அல்லது அபூ ஜஹலை கொண்டோ, இந்த இருவரில் ஒருவரை கொண்டு நீ இஸ்லாமிய மார்க்கத்தை கண்ணியப்படுத்து. முஹம்மது ரசூலுல்லாஹ் பின்னால் சொல்கிறார்கள், நான் மனதிலே என்ன இருந்தேன், அந்த இருவரில் உமர் இப்னு அல்-கத்தாப் தான் நேர்வழி காட்டப்பட வேண்டும் என்று. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இப்படி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள், எனக்கு முஹம்மது ரசூலை காட்டுங்கள், நான் பார்க்க வேண்டும். வாருங்கள், தாருல் அர்கம்
அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு இருக்கிறது. அங்கேதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கின்றார்கள் தோழர்களோடு. உள்ளே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு இருக்கிறார். அங்கே சில நாட்களுக்கு முன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய இன்னொரு வீரர் யார்? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே இருக்கிறார்கள். உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தங்கி இருந்த அந்த இடத்தை நோக்கி செல்லுகிறார்கள். கதவை தட்டுகிறார்கள். யார் வந்திருக்கிறார்? உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே தகவல் கொடுக்கப்படுகிறது. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு வாளை உருகுகிறார்கள். யா அல்லாஹ், இந்த உமர் அவருடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவருக்கு நீ நேர்வழியை கொடு யா அல்லாஹ், நீ நாடினால். அப்படி நேர்வழியை கொடுக்கவில்லை என்றால் இந்த உமரை தாக்கி அழிக்கக்கூடிய சக்தியை எங்களுக்கு கொடு. சுப்ஹானல்லாஹ். கேட்கிறார்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. உமர் அவர்கள் உள்ளே ஒரு அனுமதி கேட்கும் பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ் அனுமதியுங்கள் அவரை. ஏன்? ஹம்ஸாவை விட ஒரு வீரர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனுமதியுங்கள், உமரை பார்த்துக் கொள்ளலாம். உமர் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். உள்ளே வருகிறார்கள். யா உமர், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா உமர், நீ அறியவில்லையா அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதை நீ அறியவில்லையா? قال عمر بلى بلى يا رسول الله أشهد أن لا إله إلا الله وأنك رسوله الله أكبر. أسلم عمر. மக்காவில் நாளெங்கிலும் பரவியது அஸ்லம உமர், அஸ்லம உமர், அஸ்லம உமர். சஹாபாக்கள் சப்த உமர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார், உமர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார், உமர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். சுப்ஹானல்லாஹ். மக்காவின் வீரர், குறைஷிகளின் தலைவர்களுக்கு வழிநடத்தக்கூடியவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தி உடனடியாக பரப்பப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து விட்டு நேரடியாக செல்கிறார்கள் காபாவிற்கு முன்னால். காபாவிற்கு முன்னால் நின்று தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். சஹாபாக்கள் உமரை தொழ ஆரம்பித்து விட்டார் என்று உமர் அவர்களுக்கு பின்னால் தொழுகையை நடத்துகிறார்கள். அன்று வரை காபாவிலே யாரும் தொழுகை நடத்தியது கிடையாது. அல்லாஹ் அக்பர். ஒரு வீரர் முன்வந்ததை பார்த்தவுடன் சஹாபாக்கள் எல்லோரும் உமர் அவர்களை பின்தொடர்ந்து தொழுகை நடத்தியதற்கு பிறகு உமர் அவர்கள் செல்லுகிறார்கள் அபூ ஜஹல் அவருடைய வீட்டிற்கு. யா அபா ஜஹல், கதவை தட்டுகிறார்கள். வெளியே வருகிறார். வா என்னுடைய சகோதரனின் மகனே, என்ன செய்தி உனக்கு தெரியுமா? அஸ்லம உமர் கத் ஆமன்து பில்லாஹ் வ பி ரசூலிஹி முஹம்மதா, நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டேன் அபூ ஜஹலே, முஹம்மதை ரசூலாக ஏற்றுக்கொண்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்லுகிறாய்? பொய் சொல்லுகிறாய் உமரே. இல்லை, உண்மை சொல்லுகிறார் உமர். அஸ்லம்து, நான் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன். ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு விட்டேன், முஹம்மதை ரசூலாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். உடனடியாக கதவை அடைக்கிறான் முகத்தை நோக்கி. உமர் அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே செல்கிறார்கள். நேரடியாக சென்றார்கள். மக்காவாசிகளை அழைத்தார்கள். யா குரைஷ், யா அஹ்ல குரைஷ், குரைஷி கூட்டத்தினரே கேட்டுக்கொள்ளுங்கள், உமர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முஹம்மது ரசூலை நம்பிக்கை கொண்டவராக மாறிவிட்டார் என்று. லா இலாஹ இல்லல்லாஹ். சஹாபாக்களுக்கு மகிழ்ச்சி. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மகிழ்ச்சி. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படையில் ஒரு வீரர் இணைந்து விட்டார். இதற்கு பிறகு மக்காவாசிகள் யாரும் முஸ்லிம்களை கை வைக்க முடியாது. ஏன்? உமர் இப்னுல் ஹத்தாப் முஸ்லிம்களோடு இணைந்திருக்கிறார் என்ற ஒரு சக்தி குறைஷிகளை நடுங்க வைத்தது, காஃபிர்களை நடுங்க வைத்தது. வீரர் அவருடைய வீரத்தை பற்றி வர்ணிக்க முடியாது, அவ்வளவு வீரர். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சஹாபாக்கள் எல்லாம் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்யும் பொழுது மறைந்து யாருக்கும் தெரியாமல் ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளும்படி அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுரை செய்தார்கள். சஹாபாக்களும் அப்படியே ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். ஆனால் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு காபாவிற்கு முன்னால் வந்தார்கள். தொழுது விட்டு சொன்னார்கள், குறைஷிகளே வாருங்கள், உமர் இப்னுல் ஹத்தாப் மதீனாவை நோக்கி செல்ல போகிறார். லா இலாஹ இல்லல்லாஹ். மதீனாவை நோக்கி செல்ல போகிறார். யாருக்காவது உமரை தடுக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அந்த பள்ளத்தாக்கிற்கு பின்னால் இந்த உமர் நிற்பார். யாருக்காவது மனைவியை விதவையாக்க வேண்டும், குழந்தைகளை அனாதையாக்க வேண்டும், தந்தை தாயை பிரிய வேண்டும் என்ற ஆசை இருந்தால் வந்து பாருங்கள், என்னை தடுத்து விடுங்கள் ஹிஜ்ரத்தில் இருந்து. சுப்ஹானல்லாஹ். யார் சொல்ல முடியும் அந்த உமருடைய வீரத்திற்கு முன்னால்? ஹுதைபியா உடன்படிக்கை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கையை கையெழுத்திட போகும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை உமர் அவர்கள் தடுக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், சத்தியத்தில் இருக்கிறோமா இல்லையா? இந்த காஃபிர்களுக்கு நாம் ஏன் பணிந்து போக வேண்டும்? லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த காஃபிர்களுக்கு நாம் ஏன் பணிந்து போக வேண்டும்? சத்தியத்தில் இருக்கிறோமா இல்லையா?
அபூபக்கரை பார்த்து கேட்டார்கள், யா அபூ பக்கர், சத்தியத்தில் இருக்கிறோமா இல்லையா? ஏன் காபிர்களுக்கு பணிய வேண்டும்? வாருங்கள், நடப்பதை பார்த்துக் கொள்வோம் உள்ளே சென்று. லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த வார்த்தைக்காக பின்னால் உமர் அவர்கள் வருத்தப்பட்டார்கள். சொல்லுகிறார்கள், என் வாழ்நாளிலே நான் அதிகம் நன்மைகளை செய்கிறேன், சதகா செய்கிறேன், நோன்பை வைக்கிறேன், அடிமைகளை விடுதலை செய்கிறேன். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இப்படி நடந்து கொண்ட காரணத்தால் கண்ணியத்துக்குரியவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கருக்கு பிறகு நேசித்ததில் மிக உயர்ந்தவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு.